எந்த இரத்த வகை யுனிவர்சல் டோனர் அல்லது உலகளாவிய கொடையாளராக கருதப்படுகிறது? ஆன்சர் சி, ஓ இரத்த வகை. குறிப்பாக ஓ நெகட்டிவ் இரத்த சிவப்பணுக்களுக்கான உலகளாவிய தானம் செய்பவர் என்ற அந்தஸ்தின் காரணமாக தனித்துவமானது. அதாவது எந்த இரத்த வகை உள்ளவர்களும் அதை பாதுகாப்பாக பெறலாம். ஓ பாசிட்டிவ் மிகவும் பொதுவான இரத்த வகையாகும். இது மக்கள் தொகையில் சுமார் 38% ஆகும். ஓ நெகட்டிவ் மிகவும் அரிதானது. இது மக்கள் தொகையில் சுமார் 7% பேரில் மட்டுமே காணப்படுகிறது. ஓ நெகட்டிவ் இரத்தத்தை யாருக்கும் அவர்களின் இரத்த வகையை பொருட்படுத்தாமல் மாற்றலாம். இது அவசரகால சூழ்நிலைகளுக்கும் நோயாளியின் இரத்த வகை தெரியாத போதும் இன்றியமையாததாக அமைகிறது. ஓ நெகட்டிவ் இரத்தத்திற்கு எப்போதும் அதிக தேவை உள்ளது மற்றும் இரத்த பற்றாக்குறையின் போது முதலில் தீர்ந்து போகும் இரத்தம் இதுவாகும். ஓ பாசிட்டிவ் என்பது மிகவும் பொதுவான இரத்த வகையாகும். மற்ற இரத்த வகைகளை கொண்டவர்களுடன் ஒப்பிடும்போது ஓ இரத்த வகையை கொண்டவர்களுக்கு மாரடைப்பு ஏற்படும் அபாயம் குறைவாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இரத்த வகை ஓ உடையவர்கள் புரதம் நிறைந்த மற்றும் கார்போஹைட்ரேட் குறைவாக உள்ள உணவுகளால் பயனடையலாம் என்று சிலர் நம்புகிறார்கள். மற்ற இரத்த வகைகளை விட ஓ இரத்த வகை கொண்ட நபர்களின் மூளையில் சாம்பல் நிற பொருள் அதிக அளவில் இருப்பதாக ஆராய்ச்சி காட்டுகிறது. மூளையில் தகவல் மற்றும் நினைவாற்றலை செயலாக்குவதில் சாம்பல் நிற பொருள் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதிக அளவு சாம்பல் நிற பொருள் டிமென்ஷியா மற்றும் அல்சைமர் நோய் போன்ற நினைவாற்றல் தொடர்பான நோய்களை தவிர்க்க ஒருவருக்கு உதவும். ஓ இரத்த வகை கொண்ட நபர்களுக்கு இரத்த உறைவு ஏற்படும் அபாயம் குறைவு. ஏனென்றால் ஓ இரத்த வகை கொண்டவர்கள் மற்ற இரத்த வகைகளை விட சில புரதங்களின் அளவை குறைவாக கொண்டுள்ளனர். இது இரத்த உறைவு அபாயத்தை குறைக்கும். இருப்பினும் ஓ இரத்த வகை கொண்டவர்கள் தங்கள் ஆரோக்கியத்தை முடிந்தவரை பராமரிப்பது முக்கியம். இதனால் இரத்த உறைவு கோளாறுகளை தடுக்கலாம்.